இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஈஸியான கேள்வியா கஷ்டமான கேள்வியா நீங்கள் தான் சொல்லணும். அன்பு என்றால் என்ன? வாட் இஸ் லவ்? அன்பு என்றால் என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் டாபிக்ஸ் இன் த கிறிஸ்டியானிட்டி. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. வசனத்தை அப்படியே நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அன்பை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். வேதத்திலே அன்பை குறித்து எவ்வளவு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். புரிந்து கொள்வதற்கும் அல்லது அறிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி தான் அன்பை குறித்து திருமறையிலே நாம் படிப்பது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆதி நிலை அன்பிற்கு ஏகுவோமே நம்ம தியானித்தோம். ஆஸ்வெனஸ்டே அன்னைக்கு, சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானித்தோம் என்றால், கடவுளுடைய உறவிலே நம்முடைய அன்பு எவ்விதமாக பலப்பட வேண்டும், அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அன்பு குறித்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த லெந்து நாட்களிலே ஆதி நிலை இறை உறவு அந்த கருப்பொருளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு முன்ன சில கலர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கலர் கரு நீலம். பார்க்க கருப்பாக இருக்கும் தூரத்தில், நம்ம இங்கு தான் ஊற்றி இருக்கோம். கரு நீலம். ரெண்டாவது என்ன கலர் இருக்கு? கிரீன். இது வேப்பல் அரைச்சது. மூணாவது ரெட் கலர். இந்த ரெட் கலர் கேசரி பொடி. அடுத்து ஒயிட் கலர், இது நார்மலான ஆத்தண்ணி. இந்த 4 கலர்கள் வைத்து தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க இருக்கின்றோம். எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரீச்சிங், அதாவது பிராக்டிக்கல் ரீதியாக நம்ம படிக்க இருக்கின்றோம். ஒரு காரியத்தை நம்ம தியரியாக படிப்பதை விட பிராக்டிக்கலாக ஒரு சில பொருட்களை வைத்து படிக்கின்ற பொழுது மிக ஆழமாக நம்முடைய மனதிலே பதியக்கூடியது என்று பல அறிஞர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அன்பை குறித்து நாம் பிராக்டிக்கலாக இந்த சில காரியங்களை வைத்து நாம் படிக்க இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கடந்த ஆண்டு விபிஎஸ் தலைப்பு என்னது? அன்பே பெரியது. இந்த ஆண்டு விபிஎஸ் தலைப்பு என்னது? நிலைத்திரு. அந்த தலைப்பில் தான் நம்ம விபிஎஸ் நடக்க இருக்கு. ஆகவே அன்பே பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அன்பிற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றது போல ஏக மனது தொடங்கி அந்த நிருபங்கள் முழுவதும் அன்பை குறித்து அதிகமாக பவுலடிகளார் பேசி இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றாலே அன்பு என்று கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பினுடைய அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பவுலடிகார் மூலமாக பேசி இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல வேதத்தில் அன்பை குறித்து என்ன சொல்றது? தமிழில் அன்புக்கு என்ன வார்த்தைலாம் இருக்கு? நேசம், பாசம், அன்பு, கிருபை, பேரன்பு, வேற காதல், வேற வேற தமிழில் என்ன வார்த்தை இருக்கு? காதல் நல்ல தூய தமிழ் வார்த்தை தான், அது தப்பான வார்த்தை கிடையாது. இங்கிலீஷில் லவ், டிசையர், அஃபெக்ஷன், இப்படி பல வார்த்தைகள் காணப்படுது. அதே போல கிரேக்கத்திலே சில வார்த்தைகள் அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கிரீக் படிக்க போகிறோம். என்ன லாங்குவேஜ் படிக்க போகிறோம்? கிரீக் லாங்குவேஜ் படிக்க. ஈஸியாக நம்ம வாட் இஸ் நம்முடைய திங்கிங் இதுதான் அன்பு அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸானது போல அன்பினுடைய வரைபடம். இப்போ அடுத்த பிக்சர். இப்போ கிரேக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அன்பை குறித்து படிக்கிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை எரோஸ். சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எரோஸ், ரெட் கலர். ரெண்டாவது ப்ளூ. இந்த வார்த்தையினுடைய தமிழில் எப்படி சொல்லணும்னா ஃபிலேயா. எப்படி? ஃபிலேயா. மூன்றாவது ஸ்டோர்ஜ், கிரீன் கலர். நான்காவது அகப்பே. இது ஒயிட் கலர் அல்லது எல்லோ கலர் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. நாங்கள் பிடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்
எப்படி எல்கேஜி யூகேஜியில் ஏபிசிடி அல்ஃபபெட் சொல்லி தந்தாங்களோ அதே போல் தான் 50 வயசில் பிடி ஃபஸ்ட் இயர் போனாலும் ஆல்ஃபா பீட்டா காமா ஒபேகாண்டு ஒரு நாளைக்கு அந்த 22 எழுத்தையும் கிரீக் படித்தோம். அந்த 4 வார்த்தையை நம்ம படிச்சுக்கிடுவோம். ஏன்னா அன்பை குறித்து இந்த 4 வார்த்தையிலிருந்து நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? ஏரோஸ். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? ஏரோஸ். 2வது வார்த்தை என்னது? ஃபிலையா. 3வது வார்த்தை என்னது? ஸ்டோர்ச். 4வது வார்த்தை அகப்பை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. முதல் வார்த்தை கொஞ்சம் 4 வார்த்தை கிரீக்கில் தெரியுது, நீங்களும் சொல்லிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? ஏரோஸ். 2வது வார்த்தை ஃபிலையா. 3வது வார்த்தை ஸ்டோர்ச். 4வது வார்த்தை அகப்பை. இந்த 4 வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 4 வார்த்தைகளும் கிரேக்கத்திலே அன்பிற்காக பயன்படுத்தப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகள். இப்போ ஆல்வின் காதல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நம்ம சிரிச்சிட்டோம். ஏன்னா அந்த வார்த்தை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம் இடத்துல இருக்கு. ஆனால் அது தமிழில் ஒரு அன்பை குறிக்கக்கூடிய ஒரு தூய தமிழ் வார்த்தை தான். அதனால தான் கிரேக்கத்தில் ஒவ்வொன்றை குறிப்பதற்கும் வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த வார்த்தைகளுடைய சாரம்சம் அன்புதான், ஆனால் அதனுடைய பயன்பாடுகள் வேறுபட்டு இருந்தன. அதை எப்படி ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதிலிருந்து இந்த அன்பை குறித்த காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது வார்த்தை ஏரோஸ் என்கின்ற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. ஏரோஸ் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதை எழுதிய மத்தேயுவானாலும் மார்க்குவானாலும் லூக்காவானாலும் யோவானானாலும் பவுலடிகளாரானாலும் பேதுருவானாலும் யாக்கோபானாலும் இவர்கள் ஏரோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த ஏரோஸ் என்கின்ற வார்த்தையை பொருள் கொள்ளும் வண்ணமாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் எபிரெயர் 13:4 கணவன் மனைவி உறவை குறித்தவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அன்பை குறித்து கிரேக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை என்றால் ஏரோஸ். அதுதான் தமிழில் காதல் என்று பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் தமிழிலே காதல் என்று அழைப்பது போல கிரேக்கத்திலே ஏரோஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், வேதத்தில் ஏரோஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள் திருமறையிலே அநேகம் காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து கூட கணவன் மனைவி குறித்து அநேக காரியங்களை பேசியிருக்கின்றார். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்கின்ற ஆதியாகமத்தின் வசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தி இருக்கின்றார். பவுலடிகளார் குடும்ப வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களை பேசி இருக்கின்றார். எபிரெயருக்கு ஆக்கினோனும் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விவாக வாழ்க்கையை குறித்து பேசி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஏரோஸ் எல்லா மனிதர்களிடத்திலும் ஆணும் பெண்ணுமாய் பிறந்த எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய இட்ஸ் எ காமன் ஃபீலிங் அபவுட் அவர் ஃபேமிலி. ஒரு கணவன் மனைவியிடத்தில் இயற்கையாக காணப்படக்கூடியது இந்த ஏரோட்டிக் லவ் அல்லது இந்த ஏரோஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இதையும் இன்னொன்றையும் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக மேனியா என்கின்ற வார்த்தை கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் லஸ்ட் என்பதற்கு பயன்படுத்த, காமம் என்கின்றதற்கு கிரேக்கத்தில் வித்தியாசப்படுத்தி மணியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா ஒரே வார்த்தையை பல பொருளுக்கு பயன்படுத்தினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஏரோஸ் என்கின்ற வார்த்தையும் மணியா என்கின்ற வார்த்தை லஸ்ட் என்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மணியா என்கின்ற வார்த்தை மேன்லி டிசையர், முட்டாள்தனமான ஆசை என்று அதனுடைய விளக்கம். மணியா என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு தமிழில் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் முட்டாள்தனமான ஆசை. இது தவறான உறவுகளை குறித்து பேசுவதற்கு கிரேக்கத்திலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. அடுத்து இரண்டாவது நாம் படிக்கக்கூடிய வார்த்தை ஃபிலியா. இரண்டாவது படிக்கக்கூடிய வார்த்தை ஃபிலியா. ஃபிலியா எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் நட்புக்கும் சகோதரத்துவத்துக்கும் பயன்படுத்த. தேர் இஸ் நோ பிளட் ரிலேஷன். உடன் பிறந்தவர்கள் அல்ல, அல்லது ஒரு தாயின் வயிற்றிலோ அல்லது தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளோ அல்ல.
இரத்தம் சம்பந்தம் அல்லாத நட்புகளையும் சகோதரத்துவத்தையும், அதாவது சகோதரிகளையும் சகோதரர்களையும் குறிப்பதற்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபிலையா என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த ஃபிலையா வார்த்தையை சொன்னோடனே ஒரு பட்டணத்தின் பெயர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன பட்டணம்? ஃபிலையா பட்டணத்தை, அந்த பெயரில் ஒரு பட்டணம் இருக்கு பைபிளில். ஃபிலையா அந்த வார்த்தையோட தொடர்புடைய ஒரு பட்டணம் என்ன? வெளிப்படுத்தல 7 சபைகளில் ஒன்று. பெயர் இல்லை, பட்டணம். பிலதெல்பியா. பிலதெல்பியா என்றால் அன்பான பட்டணம் என்று சொல்லி அர்த்தம். பிலியா இந்த வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோமர் 12:10 அந்த வசனத்தை வாசிங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இது சகோதரத்துவம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப், இதற்காக அங்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு இருவருக்கிடையே, நண்பர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய எமோஷனல் பாண்ட் அல்லது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உடன்படிக்கையை இந்த ஃபிலியா என்கின்ற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இட் இஸ் எ பவர்ஃபுல் எமோஷனல் பாண்ட் seen in deep friendship. நண்பர்களுக்கிடையே இன்னும் சகோதரர்களுக்கிடையே காணப்படக்கூடிய ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துது ஃபிலையா. இப்போ நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு எரோஸ் கிடையாது. நம்ம தமிழில் காமனாக அன்புன்னு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் எரோஸுக்கும் ஃபிலையாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூன்றாவது ஸ்டோர்ச் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவே இல்லை. இந்த வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. இது எந்த அன்பை குறிக்கின்றது என்றால் இரத்தம் சம்பந்தமான உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களை குறிப்பதற்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? ஸ்டோர்ஜ் என்கின்ற வார்த்தை. இதுவும் இயற்கையாக ஒரு மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய ஒன்று. ஒரு மனிதனிடத்திலே ஏரோஸும் இருக்கணும், ஃபிலையா, ஸ்டோர்ஜ். இந்த மூன்றும் கடவுள் ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுது இயற்கையாக கொடுத்த ஒரு உணர்வு பூர்வமான காரியங்கள். இவையெல்லாம் நம்முடைய உணர்வுகளை சார்ந்தவர்கள். ஆகதான் கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு துணையை ஏற்படுத்துகின்றார். இது ஏரோஸ், அன்பு. இரண்டாவது ஃபிலையாவை குறித்து நாம் படித்தோம், நட்பு வட்டாரம். இந்த நட்பு வட்டாரம் என்பது இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை தாண்டி ஏற்படக்கூடிய ஒரு பிணைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது ஸ்டோர்ச் என்பது எதை குறித்தது? அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயான ஒரு உறவு என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நான்காவது அகப்பே. அகப்பே. இந்த அகப்பே என்பது there is no feelings. இது நம்முடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையில் வருவதல்ல. இது நம்முடைய எமோஷனல்ஸ், நம்முடைய உணர்வு பூர்வமாக வருவதல்ல. இது சில நேரங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாகவும் செயல்படக்கூடியது. இது ஆர்டிஃபிஷியல், செயற்கையாகவும் ஏற்படுத்த முடியாத ஒன்று. இதுதான் அகப்பையினுடைய டெஃபினிஷன். there is no feelings, emotions, அடுத்து சூப்பர் நேச்சுரல் பிஹேவியர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல். there is no possible for artificial manufacturing. இது எப்படிப்பட்டது என்றால் இட் இஸ் டிவைன் லவ். இதை தமிழில் நம்ம பயன்படுத்தோம்னா இறை அன்பு என்று சொல்லி நம்ம பயன்படுத்த. இது பியூர் லவ். இந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் 115 தடவை அன்பிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எரோஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஃபிலையா என்கின்ற வார்த்தை ஒரு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டோர்ஜ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. அகப்பே என்கின்ற வார்த்தை 115 இடங்களில் புதிய ஏற்பாட்டில் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பல முறை இந்த வார்த்தை கிரேக்கத்தில் எபிரேயத்தை மொழிபெயர்க்கின்ற பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4 காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த 4 காரியங்களை வைத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை நம்ம படிக்க இருக்கின்றோம். முதலாவது எதை குறித்து பார்த்தோம்? எரோஸ். எரோஸ் எதை குறித்து?
கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை குறித்து கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சொன்ன எரோஸ் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கிரேக்கத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கணும்? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் எரோஸ் என்கின்ற வார்த்தை பவுலடிகளார் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்படிதானே? எரோஸ் தான் கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் பவுலடிகளார் கிரேக்கத்தில் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அகப்பே. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அகப்பை அன்பை செலுத்துங்கள் என்று சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது எரோஸ் என்கின்ற இந்த சிகப்பு நிற அன்பை போல கட்டப்பட்டிருக்கும். கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது எரோஸ், நேச்சுரலா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், அந்த கணவன் மனைவிக்கிடையான உறவு என்பது அதை அடிப்படையாக வைத்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்துல என்ன அன்பை காண்பிக்கணுமா? அகப்பை அன்பை காண்பிக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்துல எந்த அன்பை காண்பிக்க வேண்டுமா? அகப்பை அன்பை காண்பிக்க வேண்டும். இதுதான் கடவுள் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான வார்த்தைகளின் அடிப்படையிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். இப்போ திருமணம் முடித்தவர்கள் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய மனைவியின் மீது எரோஸ் உலக ரீதியான அன்பை வைத்திருக்கிறேனா அல்லது அகப்பை அன்பை வைத்திருக்கிறேனா? கணவனாக மனைவிகள் அதே போல சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய கணவன் மீது நான் எரோஸ் உலக ரீதியான அன்பை வைத்திருக்கிறேனா அல்லது ஆவிக்குரிய ரீதியான அகப்பை அன்பை வைத்திருக்கிறேன்? அதுதான் நம்ம கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல மட்டும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த அகப்பை அன்பு எப்படி வெளிப்படுகின்றால் உடன்படிக்கையில வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். எரோஸ் அன்பு எப்போ இருக்கும்? வாழ்வு இருந்தால் மட்டும்தான் இருக்கும், சுகம் இருந்தால் மட்டும்தான் இருக்கும், பணம் இருந்தால் மட்டும்தான் ஏரோஸ் அன்பு செயல்படும். ஏன்னா தட் இஸ் நாட் சூப்பர் நேச்சுரல், தட் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் பாண்ட். ஆகவே இந்த அகப்பை அன்பு எப்பொழுது செயல்படும்? தாழ்விலும் செயல்படும், நஷ்டத்திலும் செயல்படும், வறுமையிலும் செயல்படும், சுகவீனத்திலும் செயல்படும். ஆகவே ஒரு கணவன் மனைவிக்கிடையே எந்த அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார் என்றால் அகப்பை அன்பு காணப்பட வேண்டும். அகப்பை அன்பு காணப்படும். இப்ப இயற்கையாகவே ஒரு மனிதனுடைய நேச்சர் என்பது இந்த ரெட் கலரை போன்று நம்ம ஏரோஸ் அன்பினால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையாகவே முதல் மனிதனாகிய ஆதாமின் பாவத்தினாலே நம்முடைய அன்பு என்பது இந்த ஏரோஸ் போன்று. இப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள கடவுளுடைய ஐக்கியம் வர வேண்டுமே என்றால் எது ஊற்றப்பட வேண்டுமே என்றால் அகப்பை அன்பு ஊற்றப்பட வேண்டும். இதில் எதுவும் மேஜிக்லாம் இல்லை. அகப்பை அன்பு இப்போ நான் ஊத்துனா சிந்திரும். இந்த அகப்பை அன்பு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரெட் கலர்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் வெளியே தள்ளிட்டு ஊற்றக்கூடிய அளவிற்கு அதிகமாக ஊற்றப்படும் போது தான் எது காலியாகும்? எது காலியாகும்? இந்த ரெட் கலர் காலியாகும். இப்போ டேப்பில் கொண்டு போய் இதை வச்சு டேப்பை திறந்து விட்டால் அந்த ஒயிட் கலர் வாட்டர் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? இந்த ரெட் கலர் தண்ணி வெளியே போய் ஒயிட் கலராக மாறிடும். அதே நேரத்தில் கணவனோ மனைவியோ எனக்கு அகப்பை அன்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடிட்டா என்ன ஊற்றினாலும் என்ன செய்யும்? உள்ளே இருக்கிறது எரோட்டிக் லவ்வாக தான் இருக்கும். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் உலக அன்பிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோம். we are satisfied with our erotic love. கடவுளுடைய அன்பு ஊற்றப்படுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. கணவன் மனைவிக்கிடையே இந்த ஏரோட்டிக் அன்பு இருக்கின்ற பொழுது பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பல டிசிஷன் மேக்கிங்ல ஒருவருடைய டிசிஷன் மேலோங்கும் போது விட்டு கொடுத்தல் செயல்பட முடியாது. ஆனால் அகப்பை அன்பு ஊற்றப்படுகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருவது இயல்பு. அகப்பை அதிகமாக இருந்ததுன்னா அந்த சண்டையை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்?
மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ கணவனிடத்துல அதிகமாக அகப்பை அன்பு இருக்கு, தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மனைவி மூடி வச்சுட்டா என்னதான் இருக்கும்? யூரோட்டிக்ல தான். இதுதான் அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற சிக்கலான காரியங்கள். ஆகவேதான் நாம் திருமண ஆராதனைகளை ஒரு பாடலை பாடுவோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே யார் இருக்கா? தூய ஆவியானவராக தான் திருத்துவ ஆசீர்வாதங்களை திருமணத்தின் போது சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய, கவனிச்சிருக்கீங்களா? குருவானவர் ஒன்ன கணவனார் தலையிலையும் ஒன்ன மனைவி தலையிலையும், இன்னொன்னு 2 பேருக்கு இடையில கடவுளாகிய தூய ஆவியானவர். அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது முக்கோண அமைப்பு, 2 பேரை வச்சு கிடையாது, முக்கோண அமைப்பு. கணவன், மனைவி, கடவுள். ஆகவே கடவுளுடைய அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்குமே என்றால் நீங்களும் நானும் குடும்ப வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மிக எளிதாக மேற்கொள்ள முடியும். இப்போ நம்முடைய கிளாஸ் ஃபுல்லாக அகப்பை அன்பு தான் இருந்தாலும் சோதனைகள் வரும். அந்த சோதனைகளிலே தெளிவை காண முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளே கடவுள் அகப்பை அன்பை எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது பிழையா. இந்த பிழையாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இதுவும் பைபிளில் 2-3 இடங்கள்ல தான் பிழையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி நட்பு சகோதரத்துவத்தை குறித்து பேசும்போதெல்லாம் யோவான் ஆனாலும் பவுலடிகளார் ஆனாலும் அகப்பையை தான் பயன்படுத்துகிறார்கள். வாசிப்போம். யோவான் 13:35. யோவான் 13:30. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். இங்கு யோவான் நற்செய்தியாளர் நீங்கள் ஒருவரில் ஒருவர் பிலயோபியா அன்பு கொண்டிருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அகப்பே அன்பு கொண்டிருங்கள். இதுதான் திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் நம்முடைய நட்புகள் என்பது, நம்முடைய சகோதரத்துவம் என்பது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் பிலிபியா என்கின்ற உலக ரீதியான ஃபீலிங்ஸ், அஃபெக்ஷன்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் அகப்பை அன்பினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அகப்பை அன்பினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆகதான் பவுலடிகளார் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்ற பொழுது தன்னுடைய உடன் பணியாளர்களை எல்லாம் எப்படி அழைக்கிறார்? என் உத்தம சகோதரனாகிய தீமோத்தேயுவே. உடன் பணியாளன் என்று குறிப்பிடுவதை விட என் உத்தம சகோதரனே என்று அழைக்கின்றார். இன்னும் அநேக இடங்களிலே பிலவட் பிரதர்ஸ் என்று அழைக்கின்றார். ஒவ்வொரு பாவ அறிக்கைக்கு அழைப்புல நம்முடைய ஜெப புஸ்தகத்தில் என்ன கொடுத்திருக்கிறோம் வாசிக்கிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே கிறிஸ்தவர்களுக்குள்ளே சகோதர ஐக்கியம் என்பது அகப்பை அன்பினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல. நாம் இரத்தம் சம்பந்தம் அடிப்படையிலே நாம் சகோதர சகோதரிகள் அல்ல. ஆனால் அகப்பே அன்பினாலே நீங்களும் நானும் சகோதர சகோதரி தான். நேற்றைய தினத்தில் நம்ம தெரிஞ்சப குடிகளை தியானித்தது போல பேதுருவிடத்தில் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உனக்கு அநேக சகோதரர்களையும் சகோதரிகளையும் கொடுக்கிறேன் என்று பேதுருவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் ஒரு பக்தன் இவ்விதமாக பாடுகின்றான், நாங்கள் அல்லேலூயா பாட்டுக்காரங்க, எனக்கு சொந்தக்காரங்க அநேகம் பேருங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருப்போமே என்றால் நம்முடைய நட்புகளும் நம்முடைய ஐக்கியங்களும் நம்முடைய சகோதரத்துவமும் எதினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும்? எதினால கட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும்? அகப்பை அன்பினால் கட்டப்பட்டிருக்கும். 1 யோவான் முழுவதும் எதை குறித்து தான் வாசிக்கிறோம்? அன்பை குறித்தான். அங்கே எல்லாம் அவர் பிலிபியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எதை பயன்படுத்துகிறார்? அகப்பே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா கிரேக்க மக்கள் ரொம்ப நாணிகள். கிரேக்கர்கள் நாணத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அதுதான் யூதர்கள் கிரேக்கர்கள் நாணத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிரேக்கத்தில் நிறைய லிட்ரேச்சர்ஸ்லாம் வெளிவந்திருக்கு. அவங்க காமனாக நம்மளை போல அன்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குட்டையை கிளப்பி விட்டுருவாங்க. அதனால தான் டிஃப்ரெண்ட் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அங்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்கு யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்தக்கூடிய அகப்பை அன்பு, அவர் சகோதர சிநேகத்தை குறித்து பேசுவது அகப்பை அன்பு. அன்றைக்கு மிஷினரிகள் வந்து நம்ம மத்தியில இரத்தத்தை சிந்தினார்களே, அவர்கள் பிலிபியா சகோதர அன்போடு வந்திருப்பார்கள் என்றால் இவங்களுக்காண்டி நான் என் இரத்தத்தை சிந்தனுண்டு
வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன் மிஷினரிகள் நமக்காக ரத்தம் சிந்தினார்கள்? மிஷினரிகளிடத்தில் காணப்பட்ட அகப்பை என்னும் சகோதர அன்பு. அதுதான் யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் மிகப்பெரிய அன்பு ஒன்றும் இல்லை. சிநேகிதனுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிலேவியா அன்பு செயல்படாது, அகப்பை அன்பு செயல்படும். அகப்பை அன்பு செயல்படும். அதுதான் ப்ளூ கலர் நம்ம பிலேபியா. இதே போன்றுதான் அகப்பை அன்பு ஒரு நண்பனிடத்தில் இருக்கு, இன்னொரு நண்பனிடத்தில் உலக ரீதியான பிலேபியா இருக்கு. எவ்வளவுதான் அதிகமாக அகப்பை அன்பை ஊற்றினா மட்டும்தான் என்ன நடைபெறும்? இந்த ப்ளூ கலர் வெளியே போய் வரும். அதே போல் அடைத்து கொண்டால் என்ன நடக்கும்? அடைத்து கொண்டால் அகப்பை அன்பு செயல்படாமல் அப்படியே இருந்துவிடும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கிடையே இந்த அகப்பை அன்பு சகோதர சிநேகத்திலே காணப்படும். 2ஆம் வேத பாடத்திலே நான் வாசிக்க கேட்டோம், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இயேசுவின் நாமத்தினால் அல்லவா ஞானஸ்நானம் பெற்றீர்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய நட்பிலே, சகோதர சிநேகத்திலே அகப்பை அன்பு நம்மிடத்திலே செயல்பட வேண்டும். இந்த அகப்பை அன்பு செயல்படும் என்றால் நாம் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய நண்பர்களுக்காக கொடுப்பதற்கு நாம் முன்வருவோம். நம்மிடத்தில் பிலேபியா தான் இருந்ததுன்னா நம்மளால் அப்படி செயல்பட முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அகப்பை அன்பு நம்முடைய இருதயத்தில் காணப்படுமே என்றால் நம்முடைய நட்புகளும் நம்முடைய சகோதர சிநேகமும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகக்கூடியது. ஆனால் உலக ரீதியான காரியங்களுக்காக மாத்திரம் நட்புகளை நாம் ஏற்படுத்துவோம் என்றால் அது இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாத்திரம் நாம் மற்றவர்களோடு நட்பு பாராட்டுவோம் என்றால் அது ஒரு காலத்தோடு முடிந்து விடக்கூடியது. நம்முடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு நாம் நம்முடைய நண்பர்களை மறந்து போய் விடுவோம். ஆனால் அகப்பை அன்பு அப்படிப்பட்டதல்ல. 3வது ஸ்டோர்ஜ். இது பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இதுவும் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் எபிரெயர் 12:6 வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரெயர் 12:6. தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையேயான அன்பை குறித்து எபிரெயர் 12:6 பேசும்போது எபிரெயருக்காக்கினோன் ஸ்டோர்ஜ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அகப்பே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளையின் மீது ஸ்டோர்ஜ் அன்பு இருக்கணுமா, அகப்பை அன்பு இருக்கணுமா? அகப்பை அன்பு இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் மீதும் தாய் மீதும் ஸ்டோர்ஜ் அன்பு அல்ல, அகப்பையின் அன்பு இருக்க வேண்டும். இப்போ நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது ஸ்டோர்ஜ் அன்பை காட்டிக் கொண்டு இருப்போம் என்றால் நாம் கடவுளுக்குள் அவர்களை வளர்க்கவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் உருவாக்கவில்லை என்றால் நாம் அவர்கள் மீது உண்மையாகவே அன்பு செலுத்தவில்லை. நாம் உண்மையாகவே அவர்கள் மீது அகப்பை அன்பை செலுத்தவில்லை. நம்ம பிள்ளை கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நம்ம சாப்பாடு கொடுக்கோன்னா நம்ம பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்தலை, அகப்பை அன்பை செலுத்தலை. நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்காமல் நாம் இன்னும் அவைகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நான் என் பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறோன்னா நம்மகிட்ட உண்மையான அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. சாம்பார் வடகர சபையில் பாசமான பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் பேசினேன். உண்மையான பாசம் என்பது எபிரெயர் 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கப்பட வேண்டும். அகப்பை அன்பு என்பது இட் இஸ் நாட் அபவுட் அவர் ஃபீலிங்ஸ், இது ஆவிக்குரிய ரீதியானது. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்குபடுத்தப்படுவது என்பது அதுதான் நாம் வெளிப்படுத்தக்கூடிய அகப்பை அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறோம் என்பதை வைத்து நம்மிடத்தில் ஸ்டோர்ஜ் அன்பு இருக்கா, அகப்பை அன்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய பிள்ளைங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், அவங்களுடைய எஜுகேஷனுக்கு அவங்களுடைய ஜாப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளின் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா நம்மிடத்தில் எதுதான் அதிகமாக இருக்குது?
ஸ்டோரேஜ் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் நம்ம கிறிஸ்டியன் பேரண்டாக மாறலை, வேல்டி பேரண்டாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புறஜாதியார்களுடைய பெற்றோர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு இன்றைக்கு அங்கு சொல்லப்படுகின்றது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பேரை பார்த்து கூப்பிடுறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து வாப்போன்னு கூப்பிடுறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என் பிள்ளை என்கிட்ட எவ்வளவு செல்லமா இருக்கு. இது உண்மையான அன்பல்ல. இட் இஸ் ஆல் அபவுட் வேர்லி ஸ்டோர்ஜ் லவ், நாட் ஆல் அபவுட் அகப்பை லவ். அகப்பை என்பது கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டை கொடுக்கும், பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தின இடத்துல பேசுவதை நம்ம சர்வ சாதாரணமாக மாற்றிவிட்டோம். நம்ம பிள்ளைங்கிட்ட சத்தத்தை உயர்த்தி பேச முடியவில்லை, நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சத்தத்தை உயர்த்தி பேசுகிறோம். அதை பெருமையாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்படின்னா நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவு வேல்லி உலக ரீதியாக ஸ்டோர்ஜ் அன்பினால கட்டப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தாலே ஈஸியாக சொல்லிடலாம், we are living in the storage love with our children. நம்ம பிள்ளைங்க கேட்கக்கூடிய காரியங்களில் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வேல்டி ரிலேட்டடாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் அவங்க எஜுகேஷனுக்காக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக இருக்குது. திங்க் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்முடைய அன்பை உண்மையாக நாம் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்பொழுது மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் நம்ம பார்க்கின்ற பொழுது இது பெற்றோர் பிள்ளை, இது உங்களுடைய பையன் அல்லது உங்களுடைய மகள். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய அகப்பை அன்பை ஊற்றணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? அகப்பை அன்பு. உங்கள்கிட்டயே கிரீன் தான் இருக்குன்னா நீ படிப்பு தான் உனக்கு முக்கியம், பைபிளை விட படிப்பு தான் உனக்கு முக்கியம், நல்ல ஒழுக்கத்தை விட பணம் சம்பாதிப்பது தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எதை தான் ஊற்றுவோம்? கிரீனை தான் ஊற்றி வளர்ப்போம். ஆனால் நம்மகிட்ட அகப்பை அன்பு பெற்றோர்கிட்ட இருந்ததுன்னா என்ன செய்வோம்? அகப்பை அன்பை நம்ம ஊற்றுவோம். பல நாட்கள் எடுக்கலாம் அந்த கிரீன் கலர் மாறுவதற்கு, ஆனால் அந்த அகப்பை அன்பு வெளிப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளை மூடிட்டு சின்ன வயசில் இருக்கும் சொல்ல பால் டப்பாவை வாயில் திணிச்சு விட்டுறலாம். அதுக்கு பிற்பாடு சாப்பிடலாம். ஒரு யூத்தான பிற்பாடு பசி எடுத்தால் தான் சாப்பிடுவோன்னு சாப்பிடாமல் இருந்தால் மூடின மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்? இப்போ அகப்பை அன்பு ஒரு நல்ல பெற்றோருக்கு அடையாளம் என்னென்னா ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய கண்ணீரின் ஜபம். அகஸ்டின் ஆஃப் கிப்போ என்கின்ற மிகப்பெரிய இறையியலாளர், சர்ச் ஃபாதர் சொல்கிறார், என் தாயாரின் கண்ணீர் என்னை மாற்றியது. அவர் எனக்கு நல்ல அறிவுரைகளை கூறிய போதெல்லாம் நான் ஓடி ஒளிந்தேன். நண்பர்களோடு சுற்றுவதற்கு பல நாடுகளுக்கு பிரயாணப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் ஒரு பூங்காவில் அவர் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு துண்டு பிரதி அவரை மாற்றுகின்றது. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், என் தாயாரின் கண்ணீர் என்னை மாற்றுகிறது. மூடி போட்டு நம்முடைய பிள்ளைங்க மூடிட்டாங்களா, அகப்பை அன்பை நம்முடைய கண்ணீரின் வாயிலாக ஊற்ற முடியும். அதுதான் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் போது சொல்கின்றார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் அகப்பை அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து அகப்பை அன்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அகப்பை அன்பு நோ ஃபீலிங்ஸ், நோ எமோஷன், நோ அட்ராக்ஷன், நோ செல்ஃப், நோ பர்சனல் கெயின். அப்போ அகப்பை அன்பு எப்படிப்பட்டது? பரிசுத்த நற்கருணை ஆராதனை, இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். இப்போ அகப்பை அன்பு என்பது புனிதமானது. அகப்பை அன்பு என்பது புனிதமானது. இந்த அகப்பை அன்பு என்பது மேனியாவை போன்று தவறான நோக்கத்தை கொண்டதல்ல. ஒருவேளை தமிழிலே ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுவதனாலே பல நேரங்களில் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படுகிறோம். ஆனால் கிரேக்கத்தில் மிக தெளிவாக அகப்பை அன்பு புனிதத்தை வகையறுக்கிறது. அகப்பை இஸ் ஹோலி. அகப்பை இஸ் ஹோலி. அன்பு புனிதமானதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. நம்முடைய பெற்றோராகிய நம்மிடத்தில் உண்மையான அகப்பை அன்பு இருக்குமே என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அயோக்கியமானதை செய்ய மாட்டோம். நம்முடைய நட்பிலே அகப்பை அன்பு இருக்குமே என்றால் நாம் நம்முடைய நட்பிலே அயோக்கியமான காரியங்களை செய்ய மாட்டோம். அதே போன்று கணவன் மனைவிக்கிடையே அகப்பை அன்பு இருக்குமே என்றால் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழுகின்ற அயோக்கியமான காரியங்கள் காணப்படாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, லவ் இஸ் ஹோலி. அன்பு புனிதமானது. அது அகப்பை என்பதுதான் எபிரேயர் 13:4 நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது கம்யூனியன்.
கம்யூனியன் என்பது ஐக்கியம் அல்லது தொடர்பை வெளிப்படுத்துகின்றது. எபேசியருடைய நிருபத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கணும். அன்பு என்பது தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அன்பு என்பது தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அன்பு என்பது தொடர்புடையது. கம்யூனியன், we have to communion with our friends, brothers and our family. நாம் நம்முடைய உற்றார் உறவினர்களோடு எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் நம்முடைய அன்பிலே பலப்பட முடியும். ஆகதான் அன்பு என்பது எவ்விதமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும்? நல்ல தொடர்பிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நல்ல தொடர்பிலே வெளிப்படுத்தும். அகப்பை அன்பு கம்யூனியன் ரிலேட்டட், கம்யூனிகேஷன் ரிலேட்டட். அப்படி கம்யூனிகேஷன் தொடர்பு அருந்து போகின்ற பொழுது நீங்கள் அகப்பை அன்பே கொடுத்தாலும் அது ஸ்டோர்ஜா தான் தெரியும், அது பிலிப்பியாவை தான் தெரியும், அது எரோஸா தான் தெரியும். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இருதயம் அதனால் அதிகமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய தொடர்புகள் எப்போது சரிதாக இருக்கிறதோ அப்பொழுது அகப்பை அன்பினுடைய உண்மை குணம் இல்லை. மூன்றாவது சாக்ரிஃபைஸ். ஹோலி கம்யூனியன் சர்வீஸில் மூன்றாவது எஸ், சாக்ரிஃபைஸ். அகப்பை அன்பு என்பது தியாகம் செய்யக்கூடியது. அகப்பை அன்பு என்பது தியாக மனப்பான்மை கொண்டதாக தான் ஒருவன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கக்கூடிய அன்பிலும் பெரிய அன்பு ஒன்று இல்லை. தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு உண்மையான அன்பு தியாக மனப்பான்மை கொண்டதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த அகப்பை அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அகப்பை அன்பு அதிகமாக இருக்கிறதா, அல்லது இந்த கருப்பு கலர் மேனியா, லஸ்ட் போன்ற காரியங்கள் அதிகமாக இருக்கிறதா? இயற்கையாக இந்த மூன்றும் நம்மிடத்தில் இருக்கக்கூடியவை. ஸ்டோர்ச், ரெண்டாவது பிலியா, முதலாவது எரோஸ். இந்த மூன்று நம்மிடத்தில் இயற்கையாக இருக்கக்கூடியது. ஆனால் எதை வைத்து நாம் அதிகமாக தீர்மானிக்கிறோம்? எல்லா பாத்திரங்களும் அகப்பை அன்பினால நிரப்பப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆத்தும பாரம் எப்பொழுது நம்மிடத்தில் வரும்? ஆத்தும பாரம் என்றால் அது நாம் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய அன்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்மை சுற்றி வாழக்கூடிய நம்முடைய கணவனோ, நம்முடைய நண்பர்களோ, அல்லது நம்முடைய உறவினர்களோ பலவிதமான சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவருடைய இருதயம் சிகப்பாக இருக்கலாம், அவருடைய இருதயம் பச்சையாக இருக்கலாம், அவருடைய இருதயம் ப்ளூ கலரில் இருக்கலாம். நம்ம அகப்பை அன்பை ஊற்றும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தான் தெரியும்? இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனா நம்மளும் சோப்பு கலர் தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளையும் எப்படி தான் பார்ப்பாங்க? எரோஸாக தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் பச்சை கலரில் ஊற்றும் போது நம்மளையும் ஸ்டோர்ஜாக தான் பார்ப்பாங்க. ப்ளூ கலரில் ஊற்றும் போது நம்மளையும் பிலிப்பியாவை தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் அடைத்து விட்டார்கள் என்றால் நாம் ஊற்றுவது தானாக நின்றுவிடும். இன்றைக்கு இந்த அகப்பை அன்பு ஆத்தும பாரத்திற்கு அடையாளமாக நிற்கிறது. இன்றைக்கு நாம் மற்றவர்கள் மீது உண்மையான அகப்பை அன்பை வைத்திருப்போம் என்றால் இந்த ஆத்தும பாரம் நம்மிடத்தில் வெளிப்படும். அங்கு அடைப்பு இருக்கின்றது என்றால் கண்ணீரை போல நம்முடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். டியர்ஸ், அகப்பை அன்பு எப்படி வெளிப்படும்? டியர்ஸ், அன்பினாலே வெளிப்படும். கதவுகள் அடைக்கப்படுகின்ற பொழுது அது கண்ணீரால் வெளிப்படும். டியர்ஸ். இரண்டாவது டைம், நாம் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய நேரம். மூன்றாவது ட்ரே, முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவர்களுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த ரெட் கலர் எல்லாம் மாறி ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது நம்மளும் ரெட் கலரோட மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஆனால் நாம் முடிவிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள். நம்முடைய அன்பிற்கும் மற்றவர்களுடைய அன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் மற்றவர்களோடு செயல்படுவது என்பது அவர்கள் ஆத்துமாவிலே கரிசனை கொண்டவர்கள். we are not called for erotic love, we are not called for storge love, we are not called for philia love, we are called for அகப்பை லவ். அகப்பை அன்பிற்காக அழைக்கப்பட்டவர்கள். உலகம் நம்மை குறித்து எப்படியும் பேசிக்கொண்டிருக்கட்டும், அவர்கள் இருதயம் சிகப்பாக இருந்தால் நம்மை குறித்தும் சிகப்பாக தான் பேசுவார்கள். அவர்கள் இருதயம் பச்சையாக இருந்தால் நம்மை குறித்தும் பச்சையாக தான் பேசுவார்கள். அவர்கள் இருதயம் ப்ளூ கலரில் இருந்தால் நம்மை குறித்தும் கருநீல நிறத்தில் தான் பேசுவார்கள். ஆனால்
நாம் நம்முடைய இருதயங்களிலே அகப்பை அன்பினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் ஆத்தும பாரத்தோடு நாம் செயல்பட அழைக்கப்படுகின்ற மாதிரி தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறது, நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்ற தேவ அன்பு, இறை அன்பு எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய இருதயம் சிகப்பாக இருக்கலாம், நம்முடைய இருதயம் பச்சையாக இருக்கலாம், நம்முடைய இருதயம் கருநீலமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை அகப்பை அன்பினால் ஊற்றும், அதான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு உங்களை வெட்கப்படுத்த. நம்முடைய இருதயம் அகப்பை அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் உலக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமே என்றால் நம்முடைய பார்வை எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்முடைய இருதயம் அகப்பே என்கின்ற இறை அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமே என்றால் நீங்களும் நானும் ஆத்தும பாரமிக்கவர்களாய் செயல்படுவோம். ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒருவர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அகப்பை அன்பு அது ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு. அகப்பை அன்பு எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய அன்பு. அந்த அகப்பை அன்பு நம்முடைய ஆத்தும பாரத்திலே செயல்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஏன் நம்ம இடத்துல ஆத்தும பாரம் இல்லை? ஏன் சுவிசேஷ ஊழியத்தை குறித்த தாகம் இல்லை? ஏன் அழிந்து போகின்ற வாலிபர்களை குறித்த தாகம் இல்லை? ஏன் என்றால் நம்முடைய இருதயத்தில் அகப்பை அன்பு குறைவுபட்டு இருக்கின்றது. நம்முடைய அகப்பை அன்பு நம்முடைய இருதயத்தில் ஓவர்ஃப்ளோ ஆனாதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டா நம்ம பாத்திரம் வெறுமையாகிடும். அப்போ நம்மகிட்ட எப்போது தினந்தோறும் ஓவர்ஃப்ளோ அகப்பை அன்பில் ஆகக்கூடிய அனுபவம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அந்த ஆத்தும பாரத்தை இந்த தவக்காலங்களில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆத்தும பாரம் அன்பிலே வெளிப்பட வேண்டும். அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? அது ஆத்தும பாரம். அதுதான் உலக ரீதியான கவலைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஒரினஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்பிரிச்சுவல் ஒரினஸ்ஸா ஆத்தும பாரம். ஒரு மனிதரை குறித்து நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த அக்கறை இன்றைக்கு இல்லை. அக்கிரம மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போய்விட்டது. ஆத்துமாக்களை நாம் பார்ப்பதல்ல, உடல் அமைப்பை பார்த்து விடுகின்றோம். ஆத்துமாக்களை நாம் பார்ப்பதல்ல, அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து விடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தவ காலத்தில் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய ஆத்தும ஆதாய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் சிகப்பு நிறம் உள்ளவர்களோடு பழகி கொண்டிருக்கலாம், பச்சை நிறம் கருநீல நிறம் உள்ளவர்களோடு பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அகப்பை அன்பிலை பெருகி பெருகி அந்த அன்பை மற்றவர்கள் மீது கொடுக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கும், நம்முடைய நட்புகள் ஆவிக்குரிய நட்பாக இருக்கும், நம்முடைய சகோதரத்துவம் ஆவிக்குரிய நட்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது ஆவிக்குரியதாக இருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அகப்பை அன்பு என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு நாம் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கின்றோம்? நம்முடைய ஆலயத்தினுடைய 40வது பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை மிஷினரிகளை இந்த ஆலயத்தில் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்? 40 ஆண்டு பல நிகழ்ச்சிகள், பல கொண்டாட்டங்கள், பல டூர் இதெல்லாம் நம்ம நடத்திட்டோம். ஒரு அபிஷேக ஆராதனையாவது மிஷினரிகளை நம்முடைய ஆலயத்தில் நாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறோமா? 40வது ஆண்டை நிறைவு செய்கின்ற நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆத்தும பாரம் நம்மிடத்தில் வர வேண்டும். அன்பானவர்களே, அந்த அகப்பை அன்பு நாம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருப்பார். ஒருவேளை நாம் அடைத்து வைத்திருக்கலாம், யார் மூலமாவது கடவுள் தட்டி கொண்டே இருப்பார். ஒரு நாளிலே நாம் கடவுளுடைய அன்பை கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையுள்ள அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது ஆத்தும பாரத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காலங்கள் தாமதமாகலாம், தவறான புரிதல்களிலே பல நேரங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டு போவதை போன்று இருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் சிட்சிக்கின்ற பொழுது அந்த கதவு திறக்கப்படும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த அகப்பை அன்பை இந்த தவக்காலத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆகவேதான் நம்ம கருத்து வசனமாக போட்டிருந்தோம், நேசம் மரணத்தை போல் வலிது. உன்னத பாட்டு 8:6. அகப்பை அன்பு மரணத்தை போன்று வலிமை கொண்டது. தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு கூட தயங்காது. தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு கூட தயங்காது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நேசம்
மரணத்தை போன்று வலியது. உன்னத பாட்டு புஸ்தகத்தை பச்சை கலரோட படித்தா பச்சை கலராக தான் தெரியும். உன்னத பாட்டு புஸ்தகத்தை கருநீல கலரில் படித்தா கருநீலமாக தான் தெரியும். உன்னத பாட்டு புஸ்தகத்தை சோப்பு கலரில் படித்தா சோப்பு கலராக தான் தெரியும். ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்இன்டர்பிரட்டட் புக் இன் த பைபிள் சாங் ஆஃப் சாலமோன். ஆனால் அது அகப்பை அன்போடு படிக்கின்ற பொழுது உன்னத பாட்டிலே கடவுளுடைய அன்பை கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், நேசம் மரணத்தை போல் அல்லது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பவுலடிகளார் ஒவ்வொரு முறை பேசுகின்ற போதும் beloved brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே என்றுதான் அவர் பேசினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆத்தும பாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மோடு வாழக்கூடிய மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பினுடைய 7 படிநிலை சொல்கிறார்கள். அட்ராக்ஷன், இன்ஃபட்யூஷன், லவ், ரெவரன்ஸ், வர்ஷிப், அப்சஷன், ஃபைனல் டெத். அன்பு என்பது மரணத்தை போன்று வலிமையானது. அந்த 7வது படிநிலையை அடையணும்னா நம்முடைய இருதயங்களில் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எரோஸ், பிலிபியா, அடுத்து நம்மிடத்தில் காணப்படுகிற ஸ்டோர்ஜ், இவையெல்லாம் அகற்றப்பட்டு இது ஒரு புறஜாதியின் மனிதனிடத்தில் இருக்கலாம். ஆனால் அது நல்ல காரியம்தான். அந்த 3 அன்புகளும் தவறான அன்பு அல்ல. அந்த 3 அன்புகளும் தவறான கருத்துக்கள் அல்ல. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு படிநிலை தான் அகப்பை அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை பெற்றுக்கொள்ளும். இருந்த இடங்களிலே நாம் எழுந்து நின்று, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த அகப்பை அன்பை ஊற்றுமப்பா. என்னுடைய இருதயம் சிகப்பு நிறமாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் பச்சை நிறமாக இருக்கிறதா? என்னுடைய இருதயம் கருநீல நிறமாக இருக்கிறதா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அகப்பை அன்பினால் ஊற்றும். ஆத்துமாக்களுக்காக கதறி அழக்கூடிய ஆண்டவரே, அந்த அகப்பை அன்பு, ஆத்துமாக்களுக்காக நேரத்தை செலவழிக்கக்கூடிய அந்த அகப்பை அன்பு, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்ற அந்த அகப்பை அன்பு, புனிதமான அந்த அன்பு எங்களிடத்துல காணப்படும்படிக்கு எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவருடைய அன்பை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இருதயம் முழுமை அடைந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய இருதயம் முழுமை அடைந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் அகப்பை அன்பினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, அந்த புனிதமான அன்பு, அந்த தொடர்புள்ள அன்பு, ஆண்டவரே தியாகமுள்ள அந்த அன்பு, ஆண்டவரே ஆத்துமாக்கள் மீது பாரம் கொண்ட அந்த அன்பு எங்களிடத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கணவனையோ மனைவியை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆத்துமாவை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆத்துமாவை பார்க்க வேண்டும். எங்களுடைய நண்பர்களை, எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமாவை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அந்த புனிதமான அகப்பை அன்பை எங்களுக்கு தாரும் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.